ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, தாட்ஸ் என்ன, ஸோ அவங்க உங்களை பற்றி திங்க் பண்ணாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகியதாக இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகே, பட் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கணும். அதை இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Memories, spine, fortunate, confusion, search, confusion, necessity, support, attraction, obsession, fashions, pleasure. So bottom of the deck, heartbreak. Four of Cups, Page of Cups, Lovers, Five of Pentacles, Ace of Pentacles, Queen of Swords, Knight of Wands, Ace of Wands, Wheel of Fortune, Justice, Three of Pentacles, Five of Wands, Ten of Wands. ஓகே ஸோ இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுன்னு அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே 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 எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, மேபி நீங்கள் டீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வந்து ஃப்ளோட்டிங் லைக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். மேபி உங்களை விட ஏஜ் குறைஞ்ச ஒரு பர்சன் கூட நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணுறீங்களா இருக்கலாம். ஓகே, ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் நின்றுருக்கலாம். ஓகே, வரதும் போகிறதும் ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஒரு 2 ஸ்டெப்பு நல்லா போயிட்டுருக்கும், தென் 3ஆவது ஸ்டெப்பு பேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் போயிட்டுருக்கலாம். இல்லைங்க உங்களை விட 2 வயசு அதிகமான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, ஃப்ளோட்டிங் லைக் பண்ணுற ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி மேபி உங்களுக்கு மைண்டுக்குள்ளே தோணிருக்கலாம். ஸோ இந்த கனெக்ஷனுங்கிறது என் தலையில் எழுதுனது ஆக்சுவலி. ஏன்னா எத்தனையோ வாட்டி நான் இந்த பர்சன் ஆக்சுவலி மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், இந்த ஒரு பர்சனை மறக்க முடியாமல் எத்தனையோ வாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு ஒரு 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 இன்ட்யூஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். இந்த ஒரு பர்சனுக்கு எனக்கு ஏதோ ஒரு பாண்டிங் இருக்குது, ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. மேபி கர்மாவாக இருக்கலாம், இல்லைங்க ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லைங்க விதியாக இருக்கலாம். ஸோ அதனால தான் யாருக்கிட்டே இல்லாத எனக்கு ஒரு பாண்டிங். ஸோ அதனால தான் என்னால் இதில் வெளியே வர முடியல, அதே சேம் டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியாமல் நீங்கள் ஸ்டக் ஆகிருக்கனால உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இன்ட்யூஷன் லெவலில் மேபி ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, எனக்கும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம், விதி தலையெழுத்துன்னு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன் அப்படின்னா
மேபி சம்டைம் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் தப்பு பண்ணியிருக்கேன் போல், துரோகம் பண்ணியிருக்கேன் போல். ஸோ அதனால் எனக்கு இது வந்து நான் மாட்டிடுச்சு, இந்த ரிலேஷன்ஷிப்லாம் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். பட் இவரை பொறுத்த மட்டும் இவர் ஆக்சுவலி இவங்க லைஃப்பில் அட்ராக்ட் ஆகி என்ட்ரு ஆகிட்டு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஃப்ளோட்டிங் லைக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். இவரோட உங்களை அழகிலேயோ சிரிப்புலையோ பேச்சுலையோ அட்ராக்ட் ஆகி உங்கள் லைஃப்பில் இவர் வந்துட்டு உண்டு. ஓகே, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. ஸ்டார்டிங்கில் கேரிங்காக இருந்திருக்கலாம். ஏன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் அட்ராக்ஷன் இருக்கிற வரைக்கும் அது கேரிங் லவபிள் தான். என்றைக்கு அட்ராக்ஷன் போகுது அன்றைக்கி அந்த ஒரு போஸ்ட்டோட ஒரிஜினல் ஃபேஸை பார்க்கலான்னு சொல்கிற மாதிரி மேபி இவர் ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட கேரிங்காக லவபிளாக இருந்திருக்கலாம். ஓகே, பட் போக போக இந்த ஒரு போஸ்டரோட கேரிங் லவ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இது கிடைக்காம இருந்திருக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், நம்மளை தாண்டி வேறு யாரும் இவங்க லைஃப்பில் இருக்காங்களோ. ஓகே, ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்த கேரிங் லவ் இப்போ இல்லையே, ஸ்டார்டிங்கில் இப்படி இல்லையே, ரொம்ப பேசினாங்களே, ரொம்ப பழகினாங்களே, ரொம்ப பார்த்துக்கிட்டாங்களே, இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போகிற மாதிரி, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாக அட்ராக்ஷன் போகிற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல். அப்போ வேறு எங்கேயோ கனெக்ட் ஆகிட்டாங்களோ, உங்களுக்கு வேறு யாராக இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம். ஓகே, ஏன் வந்து இப்போ நம்மளை கண்டுக்காமல் இருக்கிறாங்க, ஏன் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்காங்க, வேறு யாரோ இருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் உண்டு அப்படின்னா அது ஷோர் உண்டு. ஓகே, தேர்ட் பார்ட்டி உண்டு. ஓன்லி தேர்ட் பார்ட்டி ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, ஸோ கரண்ட்லி தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா மேபி தேர்ட் பார்ட்டிங்கிறது இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைங்க இன்னொரு உமனாக கூட இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. மேபி இந்த ஒரு பர்சனை ஒர்க் பிளேஸில் மீட் பண்ணிக்கலாம், உங்களோட பாஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ தேர்ட் பார்ட்டி ஆக்சுவலி இந்த பர்சன்கிட்ட நீ இப்போ போக வேண்டாம், நீ குறைச்சி இவர் ஆக்சுவலி போயிட்டு உண்டு, உங்களை விட்டுட்டு போயிட்டு உண்டு. ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அட்ராக்ஷன் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கேரிங்கான்னு சொல்லிட்டு லவ்வபிளான்ட்டு ஒரு டைமில் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து விலகி இவர் போயிட்டு உண்டு. உங்களுக்கு அப்போ டவுட் வந்துருக்கலாம், சடனாக இவங்க நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்காங்க, சடனாக நமக்கு ப்ராப்பரான ஒரு வேல்யூ இல்லை அப்படின்னு இவனுக்கு வேறு யாரோ இருக்காங்க போல், வேறு எங்கேயும் கனெக்ட் ஆகிட்டாங்க போல் நமக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம். இவர் ஆக்சுவலி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டி கூட மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்ட் பார்ட்டியை மேபி சொல்லியிருக்கலாம், நீ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் போகிறது சரியில்லை, போக வேண்டாம், வெயிட் பண்ணு. ஓகே, சொல்லியிருக்கலாம். அது இல்லாமல் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ஒரு போர்ஷன் ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லி உங்களை வந்து டேட்டிங் ஃப்ளோட்டிங் இந்த மாதிரி உங்களை யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இவர் லாஸ்ட் எண்டிங்கில் எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரே விஷயம் மட்டும் ஃபீல் ஆகுது, இவர் அட்ராக்ட் ஆகி தான் வந்துட்டு உண்டு. இவர் உங்ககிட்ட சொல்லிட்டு உண்டு, இப்படியாகவும் நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் உனக்கான ஒரு ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உண்டு, ரொம்ப கேரிங்காக லவ்வபிளாக இருந்துட்டு உண்டு. பட் போக போக உங்களோட கேரிங் லவ்வெல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு உண்டு. ஓகே, அப்போ இவர் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் ஒரு கிளாரிட்டி இவர் கொடுக்காம இவர் தேர்ட் பார்ட்டி கூட கனெக்ட் ஆகிட்டு உண்டு. அப்போ உங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு பயங்கர கோவம், அப்படி ஒரு பயங்கர கோவத்தை நீங்கள் நிற்கிறீங்க. ஓகே, எனக்கு வந்து நான் எனக்கு ஒரு பர்சன் ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேருந்தே ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து நின்று போயிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எமோஷ்னலி இந்த ஒரு பர்சன் ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய ஒரு டைமில், எமோஷ்னலி டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் உங்கள்கிட்ட மெல்லக்காவும் மெசேஜும் பண்ணிட்டு வருது, உங்ககிட்ட சேர்ந்து க்ளோஸ் ஆகி பழகி எமோஷனல் சப்போர்ட்டு கிடச்சது மறுபடியும் ஆன் உங்களை விட்டு ஓடுறது. ஸோ இந்த மாதிரி ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் இது இருக்கலாம். அப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோணிக்கலாம். இது எல்லாம் மிஸ்டேக் வந்து நம்ம மேலே தான். ஓகே, ஆக்சுவலி இவன் வந்து நம்மளை அழிய விட்டுறான், சுற்றி விட்டுறான், நமக்கான ஒரு கமிட்மெண்ட் இல்லை, ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. இவன் வர்றான் போகிறான், இவன் எப்போ வந்தாலும் நானும் அஸ்பெக்ட் பண்ணுறேன், இவன் எப்போ வந்தாலும் நானும் அஸ்பெக்ட் பண்ணினால அவன் வாரான் போகிறான் அதை மட்டும் தான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கான். அப்போ மிஸ்டேக் ஏன் பண்ணதுன்னு இருக்குது, நான் இடம் கொடுக்கறதுனால தான் அவன் வர்றான். நான் அந்த ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு வந்து கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பயங்கர போல்டாக இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு பயங்கர கோவம், ஏன்னா ஸ்டார்டிங்கில் அந்தளவுக்கு கேர் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு நாட்கள் போக போக எல்லாம் குறைச்சிட்டு நாட்கள் போக போக உங்களை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கரெக்டாக வச்சுட்டு இவர் ரொம்ப எமோஷ்னலி வீக்காக இருக்க டைம் நம்ம எல்லாம் ஒரு ஹாய் ஹலோ மெசேஜ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சேர்ந்து க்ளோஸ் ஆகி எமோஷ்னலாக கொஞ்சம் பெட்டரானது ஆளும் ஓடி ஆகும். ஓகே, அப்போ உங்களுக்கு மனசில் ஆகிட்டு மிஸ்டேக் ஏமால நான் இந்த மாதிரி இருக்கிறனால தான் அவன் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு போகிறான். அப்போ இப்போ வரக்கூடிய டைமெல்லாம் நான் பிடி கொடுக்குறதுனால தானே எனக்கு தலைவாதனையாக இருக்குது. இனி இவனை என் லைஃப்பில் ஏற்ற மாட்டேன். எனக்கான ஒரு ப்ராப்பர் ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் நான் இனி எதுக்கு இவன் லைஃப்பில் ஏற்றணும், எனக்கு தேவையே இல்லை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு.
அது வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பவுண்டரி பயங்கர கோபத்தில் இருக்கிறீங்க, ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி சொல்லிட்டு அப்படின்னா இந்த ஒரு பர்சன் முன்னாடி வரும் எனக்கு டைமில் ஈஸியாக வந்து போய் நிற்கலாம். பட் கரண்ட்லி நீங்கள் ரூடாக இருக்கிறீங்க. ஓகே, வர்றதா இருந்தால் ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டியோட வரட்டும், நம்ம அக்செப்ட் பண்ணலாம். இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வேண்டாம், நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, செல்ஃப் இண்டிபெண்ட் நிற்கிறீங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் உண்டு. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு மனசிலாகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது விதியாகும். ஆனால் எத்தனையோ வாட்டி நீங்கள் சொல்லி புரிய வச்சுருக்கலாம் இப்படியும் ஆகும், எனக்கு இது வரைக்கும் யாருக்கிட்டே இல்லாத ஒரு பாண்டிங் எனக்கு உங்க கூட ஃபீல் ஆகுது, நம்ம 2 பேரும் மீட் பண்ணுங்கிறது ஏதோ விதியாக இருக்கலாம், நீங்கள் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கலாம். பட் இவர் அது மைண்டு கொடுத்துட்டு இல்லை. அப்போ உங்களுக்கு யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் உண்டு. இந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கட்டாயம் எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குன்னு உங்களுக்கு அந்த ஒரு ட்ரஸ்ட்டும் உண்டு. இப்போ கரண்ட்லி நீங்கள் இந்த போர்ஷன் ஆக்சுவலி ஃபோக்கஸ் பண்ணல, ஃபோக்கஸ் டு காட் ஆகும். யூனிவர்ஸ் நீங்கள் போய் அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மென்டலி ஃபிசிக்கலி எமோஷனலி நீங்கள் டவுன் ஆகிட்டு அடிப்பட்டுட்டு உண்டு. ஓகே, அப்போ உங்களுக்கு கரண்ட்லி இப்போ தேவை உங்களுக்கு இந்த ஒரு போர்ஷனோட வார்த்தைகளோ இல்லைங்க இந்த ஒரு போர்ஷனோட லவ்வோ கேரிங்கோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கேரிங் லவ்வெல்லாம் கொடுத்து உங்களை இந்த மாதிரி ஏமாத்துறதும் இப்போ உங்களுக்கு அது தேவையில்லை. என்னோட கேரிங்கே வேண்டாம், என்னோட லவ்வை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். எனக்கான ஒரு ஜஸ்டிஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு அது எனக்கு வேணும். ஓகே, ஸ்ட்ராங்காக நீங்கள் நிற்கிறீங்க. இவன் கொடுக்கலைங்க, எனக்கு அது யூனிவர்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக இருந்தேன், லவ்வபுளாக இருந்தேன். பட் நான் ஏமாந்துட்டேன். ஓகே, எனக்கு ப்ராப்பரான ஒரு ஜஸ்டிஸ் வேணும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும். இல்லைங்க நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வேண்டாம்னு ஒரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு. ஸோ இந்த வைப்ரேஷனில் யாராக நிற்கிறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லாம் வருவான் அவன் ஆக்சுவலி உங்களுக்கு மனசிலாகிட்டான். மெல்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வாரானாலே அவனுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. இல்லைங்க உங்களை பற்றி டீட்டெயில் அறியறதுக்காக வருவான். மெல்ல வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு மோஸ்ட்லி பெட்டரானது ஓடுவான். உங்களுக்கு நல்ல மனசு. அப்போ இவன் வந்தது பிடி கொடுக்குறனால நமக்கு இந்த ஃபால்ட்டு வருது. ஓகே, இனி பிடி கொடுக்க வேண்டாம், ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், தனியாக இருந்துட்டு போகலாம், ஹாப்பியாக இருந்துட்டு போகலாம். ஓகே, நம்ம ஜீவனை வச்சுட்டு இருந்துட்டு போகலான்னு ஒரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு. ஆக்சுவலி ஆளு கரண்ட் சுச்சுவேஷன் கன்ஃபியூஷன் ஆகி எதுல தேர்ட் பார்ட்டியாக நீங்களாம். ஓகே, ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷனாக தேர்ட் பார்ட்டியாக நீங்களாம் ஆள் கன்ஃபியூஸ். இப்போ நான் என்னத்தையும் ஏற்றுக்கணும் என் லைஃப்பில் டோட்லி ஆள் ஒரு கன்ஃபியூஷன் இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு செப்பரேஷன் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஃபீல் பண்ணலன்னு கேட்டால் ஷோராக அந்த ஒரு செப்பரேஷன் இவரை ஃபீல் பண்ண மேபி இவர் உங்களை விட்டு போய் 5 months இருக்கலாம், இல்லைங்க 5 days இருக்கலாம், 5 weeks இருக்கலாம், இல்லைங்க 5 years இருக்கலாம். ஓகே, கரண்ட்லி இது ஒரு செப்பரேஷன் இருக்கு. இவர் ஃபீல் பண்ணுறாரா, அவங்களுக்கு நினச்சி ஏங்குறாங்களா அழுறாங்களான்னு கேட்டால் ஷோராக உண்டு. பயங்கரமாக ஹார்ட் பிரேக் இவருக்கு ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ நீங்களோட ஃபீலிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ஒரு செப்பரேஷனில் இவர் ஆக்சுவலி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இவருக்கு ஆக்சுவலி ஒவ்வொரு நாளும் இவரை வருத்தப்பட்டு தான் இருக்காங்க. பட் இவருக்கு யாரோ ஒருத்தங்க நீ இப்போ போகாத, நீ இப்போ போனால் சரியாகாது, சுச்சுவேஷன் சரியில்லை, நீ குறைச்ச நாள் கூட ஃபேஷியன்ஸில் போ, இவருக்கு யாரோ சொல்லி கொடுத்துட்ருக்கலாம். பட் இவர் அதனால் ஆக்சுவலி ஃபேஷியன்ஸில் இருக்கலாம் பேரண்ட் சுச்சுவேஷனில். பட் அது ஆளுக்கு பயங்கர பெயின் இருக்குது. இன்னும் எத்தனை நாள் வெயிட் பண்ணுறது, இனி என்னால் முடியலை. ஆக்சுவலி என்னால் இதுக்கு மேலே பெயின் தாங்க முடியல, ஃபேஷியன்ஸாக இருக்கவே முடியல. அந்த ஒரு சுச்சுவேஷன் ஆளுக்கு அடைந்து போயிட்டுருக்காங்க. ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. டோட்லி ஆள் கன்ஃபியூஸாக ஆகிட்டு உண்டு. ஓகே, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வாருது மெல்ல ஹாய் சொல்லிட்டு வாருது, இவனை இங்கே நம்புறது, ஒருத்தவங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டு போகிறது, இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் அழுத்துட்டு உண்டு. கரண்ட்லி நீங்கள் வந்து போஸ்ட்டை பிடிச்சி பிளாக் பண்ணிட்டு உண்டு. இவனுக்கு ஹாய் வேண்டாம், இவனே வேண்டாம், ஸ்ட்ராங்காக இவனை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் உங்களை பற்றி இவருக்கு ஒரு டீட்டெயிலாக அறிய வழி இல்லை. எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் இல்லை, ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க, இவருக்கு ஒரு டீட்டெயில் அறிய முடியாது. இவர் உங்களை பயங்கரமாக சர்ச் பண்ணணும். இது ஈவினிங் டைம் உங்களை சர்ச் பண்ணிட்டு உண்டு, ஸ்பை பண்ணிட்டு உண்டு. ஓகே, உங்களுக்கே திரும்ப வேறு யாரையும் வச்சு ஸ்பை பண்ணிட்டு இருக்கலாம். பயங்கரமாக சோஷியல் மீடியாலேயோ இல்லைங்க உங்கள் நம்பர்ஸ் இதை சர்ச் பண்ணிட்டு உண்டு இவர் ஆக்சுவலி. ஓகே, இவர் ஆக்சுவலி இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன்லேருந்து ஒரு பர்சனுக்கு வந்து உங்கள் மெமரிஸ் ஸ்டக் ஆகும். இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டில்ல. இவரோட மைண்டில் இப்போவும் உங்களோட மெமரிஸ் மைண்டில் வந்து ஓடிட்டே தான் இருக்குது.
இவருக்கு இவருக்கு ஒரு இவருக்கு மேபி இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கால் ஒரு மெசேஜ் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி எப்படியாவது ஒரு கால் ஒரு மெசேஜ் பண்ணி பண்ணி ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி இந்த ஒரு செப்பரேஷன் உங்கள் மெமரியில் கடந்து போயிட்டுருக்காங்க, இல்லைங்க உங்களோட மெமரியில் வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். உங்கள் மெமரிஸ் இவரோட மைண்டில் இப்பவும் கடந்து போயிட்டே தான் இருக்குது. ஓகே, ஃபீலிங்ஸ் எமோஷனலாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஹலோ ஹாய்னு ஒரு மெசேஜ் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவர் ஆக்சுவலி இந்த ஒரு செப்பரேஷனில் எனக்கு என்ன தோணுது, ஒரு செப்பரேஷனில் இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக மென்டல் கான்ஃப்ளிக்டில் போயிட்டுருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இதை விட என் லைஃப்பில் ப்ரீசியஸான மூமெண்ட் இருக்கா, நம்மளால் நம்ம லைஃப்பை அழகாக மாற்றிக்க முடியுமா, சூப்பராக மாற்றிக்க முடியுமான்னு இவர் ட்ரை பண்ணிட்டு உண்டு. ஓகே, பட் இவர் என்ன தான் ட்ரை பண்ணாலும் எப்படி இருந்து இவரை யோசித்து பார்த்தாலும் இவரோட லைஃப்பில் ப்ரீசியஸான மூமெண்ட்டுங்கிறது அது உங்கள் கூட இருந்த ஒரு நாட்களாக தான் இவருக்கு அந்த ப்ரீசியஸான மூமெண்ட்டை தெரியும். இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு லைஃப்பில் ஒரு ப்ரீசியஸான மூமெண்ட்டே இல்லை. ஆக்சுவலி பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஏன் எனக்கு என் லைஃப்பில் ஹாப்பினஸ் இல்லை, எனக்கு ஏன் லைஃப்பில் சந்தோஷம் இல்லை, அவள் இருக்கும்போது மட்டும்தான் நான் ஹாப்பியாக இருக்கேன், அவள் இருக்கும்போது மட்டும் என் லைஃப் நல்லா இருந்துச்சு, அவள் இருக்கும்போது மட்டும்தான் நான் ஆத்மார்த்தமாக நான் சந்தோஷமாக இருந்தேன், அதே சந்தோஷமான மூமெண்ட் அவள் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் எனக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ப்ரீசியஸான மூமெண்ட்டே என் லைஃப்பில் இல்லை, ஏன் என் லைஃப் டோட்டில் ஒரு டவுனாக இருக்குது. ஓகே, இன்னும் ஏன் நான் அவளை பற்றி நினச்சிட்டே இருக்கேன், இன்னும் அவளோட மெமரிஸ் எனக்கு ஏன் வந்து போயிட்டுருக்குது, பயங்கரமாக எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, பயங்கர ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்டில் இருக்காங்க. இவர் என்ன தான் இவர் இருந்து திங்க் பண்ணாலும் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் இவரோட லைஃபுக்கு அவ்வளோ ப்ரீசஸாக இருந்துட்டு உண்டு. பட் இப்போ இல்லை, வாழலாம், சாப்பிடலாம், கடந்து போகலாம். பட் இவருக்கு லைஃப்பில் ஒரு ப்ரீசஸான மூமெண்ட் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆக்சுவலி அதனால தான் இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷனில் வெயிட் பண்ணவே முடியல. இவருக்கு ஒவ்வொரு நாளைக்கு கடந்து போகிறது வந்து பயங்கர பவுண்டாக இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு ஆள் இவரை இப்போ நீ போகாத, சரியில்லை, ஒன்று ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, இப்படியாக நீ இப்படிலாம் பண்ணிட்டு வந்திருக்க, ஒன்று போகணுன்னு அவள் ஒன்று அந்த வார்த்தை கேட்பேன், இந்த வார்த்தை கேட்பேன், யாரோ இவரை பிடிச்சி வச்சுட்டு உண்டு. ஆக்சுவலி பட் இவருக்கு அது முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகும். பயங்கர பெயினோடு கடந்து போயிட்டுருக்காங்க, ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. நார்மலாக அந்த பர்சன் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்னென்னா, நார்மலாக மனுஷனுக்கு லைஃப்பில் ப்ராப்ளங்கிறது அது எந்த ஃபினான்ஷியலி கெரியர் வைஸ் இல்லைங்க ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் எனக்கு அந்த ப்ராப்ளத்தெலாம் நான் ஈஸியாக ஓவர்டேக் பண்ணியிருக்கேன். இல்லைங்க அந்த ப்ராப்ளங்கிறது எனக்கு லைஃப்பில் பெயினாகவே தெரியாது. பட் இன்றைக்கி என் லைஃப்பில் ஒரு ஹார்ட் பிரேக் ஆன பிறகு டோட்டலாக ரிலேஷன்ஷிப்பும் சரியில்லை, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு ஏற்றுக்க முடியல, கடன்களும் இருக்குது, இதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு பயங்கர ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. நார்மலாகவே அவருக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், கெரியர் ப்ராப்ளம், ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் ஃபீல் பண்ணாத ஒரு ஆளாக இருக்கலாம். கரண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை சேர்ந்து ஒரு பெயினை கொண்டு வந்து மொத்தமாக ஆளுக்கு முடியாது. இவரை பற்றி ஒரு விஷயம், என் லைஃபே இவ்வளோ சுமையாக இருக்குது, என்னோட வேதனை வலி என்னால் சுமக்க முடியாத அளவுக்கு இவர் டவுன் ஆகிட்டு, ஏன் எனக்கு இந்த மாதிரி இருக்குது லைஃப்பில், அந்த அளவுக்கு இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுறது ஈவினிங் டைம் திங்க் பண்ணுற விஷயம் என்னென்னா, இவரோட லைஃப்பில் நீங்கள்ங்கிறது பயங்கர சப்போர்ட்டிவாக நீங்கள் இருந்துட்டு, இதனால் நீங்கள் உங்கள் கூட பேசும்போது பழகும்போது இவருக்கு தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு மென்டல் சப்போர்ட், ஒரு எமோஷனல் சப்போர்ட் கட்டிட்டு உண்டு. ஓகே, இவர் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ஒரு ரீஸ்டார்ட் வேணும், ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணுங்கிறது இவரோட டிசைர் ஆகுது. நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்த மாதிரி இவருக்கு லைஃப்பில் வேறு யாரும் சப்போர்ட்டிவாக இல்லை. ஆக்சுவலி ஓகே, இவர் ஆக்சுவலி இப்போ ஈவினிங் டைம் திங்க் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, என்னால் நீ இல்லைங்க என்னால் வாழவே முடியாது. பட் கரண்ட் சுச்சுவேஷன் ஆளுக்கு வர்றதுக்கு இப்போ ஆகும். இவருக்கு அது மனசில் ஆகிட்டு உண்டு, நீங்கள் இல்லைங்க என்னால் ஜீவிக்கவே முடியாது. இவருக்கு நீ இல்லை, உன்னோட சப்போர்ட் இல்லாமல், உன்னோட கான்டாக்ட் இல்லாமல், உங்க கூட பேசாமல் பழகாமல் என்னால் ஒரு நாளைக்கு கொண்டு போகவே முடியாது. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபியர் ஆகும், கிட்ட வர்றதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒரு பேடி உண்டு. காரணம் என்ன அப்படின்னா, இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, இவர் தான் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால் பட் என்னதான் இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. நான் இவர் ஆக்சுவலி இவர் ஈவினிங் டைம் ஃபீல் பண்ணிட்டு பேசாமல் கையில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூ பண்ணிட்டு கொண்டு போயிடணும், மன்னிப்பு கேட்குற ஒரு தாட் இவரோட மைண்டில் வந்துட்டு ஈவினிங் டைமில். உங்களை ஆக்சுவலி பயங்கரமாக சேசிங் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இது கரெக்டான ஒரு டைமா, இந்த டைம் காலையில் வந்து மன்னிப்பு கேட்டால் கரெக்டாக இருக்குமா, இந்த டைம் சாரி கேட்டால் கரெக்டாக இருக்குமா, என்ன ஆக்சுவலி இவர் சேசிங் பண்ணிகிட்டே தான் இருக்காரு தெரிஞ்சு. ஓகே, ஃபிசிக்கல் அடிக்ஷன் உண்டு உங்கள் மேலே பயங்கரமாக ஹெவியாக. ஃபிசிக்கல் அடிக்ஷன் உண்டதுக்கு இவருக்கு ஃபிசிக்கல் அடிக்ஷன் இந்த அளவுக்கு இவரோட ஃபீலிங்ஸில் ஒரு சேஞ்சஸ் வரணும் அப்படின்னா காரணம் அது நீங்கள் தான்.
ஏன்னா இவர் எப்போ வந்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு இருந்தீங்க. இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டார், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க மாட்டார். இவர் எப்போ வந்தாலும் ஓகே 2 கை கொடுத்து நீங்கள் வரவேற்றுட்டு இருந்தீங்க. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அந்த எதுவுமே பண்ணலை, பயங்கர ரூடாக நிற்கிறீங்கன்னு சொல்லும்போது தான் இவருக்குள்ளே இவ்வளோ ஃபீலிங்ஸ். நான் எனக்கே திரும்ப இவ்வளோ இவ்வளோ இந்த அளவுக்கு நான் லவ் பண்ணியிருக்கேன். எனக்கே தெரியாது. நான் ஆக்சுவலாக ஒரு நாள் கூட இந்த மாதிரி நினச்சிட்டே இல்லை. இவன் இல்லைங்க நான் இவ்வளோ ஃபீல் பண்ணுவேன், இவ்வளோ என் லைஃப் கேவலமாக இருக்கும், இந்த அளவுக்கு நான் வருத்தப்படுவேன் ஒரு நாள் கூட நினச்சிட்டு. பட் காரணம் நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன். ஓகே. எனக்கு ஒரு அடிக்ஷன் இந்த அளவுக்கு இவருக்கு ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது இல்லைங்க, இந்த அளவுக்கு இவரோட ஃபீலிங்ஸ் ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் போட்ட பவுண்ட்ரி. ஏன்னா இவரை முன்னாடி எப்போ வேணாலும் வந்துட்டு போகலாம். இப்போ அப்படி இல்லை. ஆக்சுவலி டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. வரவே முடியாத ஒரு அவருக்கு நீங்கள் நிற்கிறீங்க. இனியோட நம்ப போகிறதும் கிடையாது, இனியோட வார்த்தைகளை கேட்டு நம்ப போகிறதும் கிடையாது. எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்மெண்ட் கிளாரிட்டி இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறேன். இல்லைங்க நிற்கவே மாட்டேன், நீங்கள் நிற்கிறீங்க. அதனால வந்த சேஞ்சஸ் நம்ம சொன்னோம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. இவர் ஆக்சுவலி இந்த செப்பரேஷனில் இவர் எனக்கு லைஃப்பில் ஏதாவது ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இருக்கான்னு இவர் தேடிட்டு இல்லை. பயங்கர மென்டல் கான்ஃபிடென்ட். ஏன் எனக்கு லைஃப்பில் ஒரு ஹாப்பியே இல்லாத மாதிரி இருக்குது. நார்மலாகவே மனுஷனுக்கு லைஃப்பில் கஷ்டம் நஷ்டம் வலி வேதனைலாம் இருக்க தான் செய்யும். அது நீங்கள் இருக்கும்போது அவருக்கு அது பெரிய பெயினாகவே இருந்துட்டு இல்லை. ஏன்னா அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்துட்டு உண்டு, கேரிங்காக நீங்கள் இருந்துட்டு உண்டு. பட் இப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த லைஃபே ஒரு போர்டு தான் அவருக்கு ஃபீல் ஆகுது. நான் இருந்து வேஸ்ட்டு வாழ்ந்து வேஸ்ட்டு மொத்தத்தில் நான் இருக்கிறதே இன்னொரு சுச்சுவேஷன் இவருக்கு ஆகிட்டு உண்டு. ஓகே. எனக்கு தெரிஞ்சு கர்மா ஃபேஸ் பண்ணுறாங்க கரண்ட் சுச்சுவேஷனில். உங்களோட வேல்யூவர்த்தை மனசிலாக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அது கரெக்டாக ஃபீல் ஆகுது. இதுதான் கர்மா ஆக்சுவலி. ஓகே. கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கட்டாயம் இவர் உங்களை காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கவே மாட்டேங்குது. ஸோ கட்டாயம் இவர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவார். ஏன்னா இவரோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாம் இதுதான். பட் கரண்ட் சுச்சுவேஷன் அவனுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே. ஸோ நம்ம சொல்கிற வைப்ரேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இவர்கிட்ட நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கமிட் பண்ணிக்கிறது பாஸ் ஆகும். நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்திருக்கனால கரண்ட் சுச்சுவேஷன் இவர் ஆக்சுவலி கொஞ்சம் நீங்கள் அதை கொஞ்சம் நீங்களும் ஃபேஷன்ஸ் தான் என்னென்னு படிங்க. இப்போ எப்படி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிட்டு போகிறீங்களோ அதே மாதிரி செல்ஃப் லவ் நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா இவர் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இது செப்பரேஷன் இவரோட இந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ என்ன, உங்களோட வேல்யூ என்ன இவர் மனசில் ஆக்கிட்டுருக்காரு. இவர் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் நமக்கு நல்லது மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நமக்கு இங்கே நல்லது நடந்துட்டு இருக்குது. இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்போட இவருக்கு இப்போ மனசாயிட்டு எஸ் இது எனக்கு விதியாகும். நானும் கரண்ட் சுச்சுவேஷனில் கர்மா ஃபேஸ் பண்ணுறேன். இது ஒரு ஜென்மத்தை நான் அவளை வச்சு செஞ்சுருக்கேன் போல். அதனால தான் எனக்கு இந்த அளவுக்கு இப்போ இது எனக்கு விதின்னு இவருக்கு மனசில் ஆகிடுது செப்பரேஷனில். நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எத்தனையோ வாட்டி சொல்லிருக்கீங்க இப்படியாக உனக்கு எனக்கு ஏதோ ஒரு பாண்டிங் இருக்குது, எனக்கு யாருக்கிட்டே இல்லாத ஒரு ஃபீலிங் உங்ககிட்ட இருக்குன்னு நீங்கள் சொல்லும்போது இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, வாய்ப்பே இல்லை. ஓகே சொல்லிட்டு உண்டு. பட் இப்போ அவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. இந்த செப்பரேஷன் அவ்வளோ தூரம் உங்களை மிஸ் பண்ணுறாங்க, அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறாங்க. இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே. நமக்கு இவர்கிட்ட உங்களுக்கு லைஃப் இருக்கா, இதில் ஒரு ஃப்யூச்சர் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஷோராக உண்டு. பட் ஒரு சிலவங்களுக்கு டைம் எடுத்துக்கலாம். ஓகே. அது மட்டும் எனக்கு எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா இவர் ஆக்சுவலி ஒவ்வொரு செகண்டும் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. உங்கள் மூடு எப்போ மாறும், எப்போ நீங்கள் சேஞ்ச் ஆகுவீங்க, எப்போ அந்த பவுண்டரி தூக்கி நீங்கள் மாற்றுவீங்க, எப்போ நீங்கள் சிரிப்பீங்க ஆக்சுவலி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் உங்கள் மூடு கொஞ்சம் நல்லா மாறி வரக்கூடிய டைமில் ஓடி போய் காலை கையில் விழுந்து ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணலாம் ஒரு பிளானோட இவர் இருக்கார் நம்ம சொல்லலாம். ஸ்பை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. ஸோ அவேர்னஸோடு இருந்துக்கோங்க. மறுபடியும் இவர் வந்து ஒரு ஹாயோ ஒரு ஹலோன்னு போட்டாச்சுன்னா ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க தான் அக்செப்ட் பண்ணுங்க, இல்லைங்க வேண்டாம். ஓகே. ஓகே. இதுதான் இவரோட ஈவினிங் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ். ஓகே. தான் நமக்கு நீங்கள் இம்பார்ட்டன்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு 53 இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு சிலவங்களுக்கு 51 இருக்க வாய்ப்பு இருக்குது, 61, 41, 45, 43, 46. ஓகே. இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 10 கன்வீனியன்ஸாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இன்னொரு விஷயம், நம்ம அடிக்கடி மொபைலில் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் ஆக்சுவலி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம். அது ரிலேஷன்ஷிப் அது நோ கான்டாக்டில் இருக்கலாம், ஒரு செப்பரேஷனில் இருக்கலாம். பட் 10 நம்பர் அடிக்கடி நம்ம கண்ணில் வந்து போகுது அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் எந்த ஒரு போர்ஸனுக்கு நீங்கள் டீல் பண்ணுறீங்களோ அந்த போர்ஸனுக்கு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் வந்து ஃபீல் ஆகும். ஸோ அதுதான் 10 நம்பர் நம்ம கண்ணில் அடிக்கடி பாட்டுறது. அது வரும், உங்களை விட்டு அது எங்கேயும் போகாது. ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் அது கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். அந்த நம்பர் அடிக்கடி நமக்கு ஒரு சைனை காட்டிட்டு போயிட்டே இருக்கும். சரியா? 10 நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கரண்ட் நீங்கள் டீல் பண்ணுற போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும்னு அர்த்தம்.
ஓகே. நமக்கு இம்பார்ட்டன்ட் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஆ லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஓ லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டரில் உங்களுக்கும் அவங்களுக்கோ ஸ்டார்டிங்லேயும் ஃபினிஷிங்லேயும் மிடில்லையும் இந்த உங்கள் நேம்லேயும் அவங்க நேம்லேயும் இந்த லெட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 important, 55 age important. Okay, 6 important, 10 important. Important month பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மந்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கும் லாஸ்ட் மீட்டிங்கும் ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இதை நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட ஏஜ் நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.